மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய நிறுவனர் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியோட விதியிலேயே நிறுவனருடைய அவருடைய பங்கு, அவருடைய செயல்பாடு என்பது நான் சொன்ன அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. பொதுக்குழு வந்து 9ஆம் தேதி நீங்க அறிவிச்சிருக்கீங்க. ஏற்கனவே 17ஆம் தேதின்னு ஒரு சர்க்குலர் ஓடிட்டு இருக்கு. அப்ப அது மொத்த கடிதாசியா? அது வந்து இருக்கக்கூடிய அந்த நகல் கூட நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் எங்கேயாவது யாரோடைய கையொப்பமாவது இருக்கான்னு பாருங்கள். யார் இதை அனுப்புனாங்க? இந்த கடிதம் அனுப்ப அதிகாரமுடையவர் யார்? இதனுடைய தேதி 25ஆம் தேதி என்று போட்டிருக்குது. கொடுத்துருக்கிறது நேற்று தான் வந்திருக்கு. எனவே இது போன்ற குழப்பங்கள் இருக்கிறது. இது இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைத்தளத்தில் ஏதோ கசிய விடப்பட்டு வந்ததை போன்று நேற்று வந்திருக்கிறது. எனவே அது ஒரு முக்கியத்துவமானதல்ல. அதற்கு பெரும் முக்கியத்துவத்தை நாம் தர தேவையில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா பொதுக்குழுவை நிறுத்துவது? பொதுக்குழு எந்த பொதுக்குழு நிறுத்துறதுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய 9ஆம் தேதி நிகழ்வுக்கு உங்களுக்கு தெரியும். அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்காக கேட்குறேன். உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டேன். மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய நிறுவனர் என்பதில் மாற்று கருத்தில்லை. மருத்துவர் நிறுவனருக்கு கட்சியில் என்ன அதிகாரம் என்பதையும் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டேன். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியோட விதியிலேயே நிறுவனருடைய அவருடைய பங்கு, அவருடைய செயல்பாடு என்பது நான் சொன்ன அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. அவர் அழைக்கப்படணும், அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்படணும். அந்த கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், செய்திகள் அதை பொதுக்குழு ஏற்கவும் செய்யலாம், நிராகரிக்கவும் செய்யலாம். அது ஒரு நிச்சயமாக பின்பற்ற வேண்டியது என்று இல்லை. தேர்தல் நெருங்குது சார். பாமகவினுடைய தலைவராக அன்புமணி இருக்கிறாரு. அவருடைய அப்பாவே அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது பொதுமக்கள் மத்தியிலையும் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் மத்தியிலையும் ஒரு அவநம்பிக்கையா இருக்காரா? அன்புமணி அவருடைய பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி இருக்காரா? தொடர்ச்சியாக இது மாதிரி தகவல்கள் வருது. எனவே இது நான் அதிகமாக பெரிதுபடுத்தி அதற்கான எல்லா மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் விளக்கம் சொல்வது என்பது என்னுடைய அளவிற்கு அது பொருத்தமாக இருக்காது. சார், அப்புறம் இப்போ தர்மபுரியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உங்கள் கட்சி தலைவரை ரொம்ப அவமதிக்கக்கூடிய வகையில் கருத்து சொல்லியிருக்காரு. எதை மீட்கிறதுக்கு ஒரு உரிமை மீட்பு பயணம் போறாரு, எதை உரிமை மீட்க போறாருன்னு கேட்டிருக்காரு. நீண்ட காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் மேடையில் இருக்கின்ற பொழுது அவர் இந்த தகவல்களை சொல்லுகிறார். அதை பார்த்து இவர் சிரித்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் கட்சியினுடைய தலைவர்களையும் அவர் கிண்டல் செய்து, கேலி செய்து அவர் பேசுகிறார் என்பதை கூட அவர் உணர்ந்து கொள்ளாமல் அவர் சொல்வது என்பது கொஞ்சம் சற்று மனசுக்கு நெருடலாகத்தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள். அதை மீட்டெடுக்கும் பணியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.